ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆஃப் கேஜியில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு வந்து 3 ஸ்பூன் ஆயில், 3 ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா 3 போட்டு நல்லா வதங்கினதுக்கு அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்க புதினா, கொத்தமல்லி நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ கொஞ்சம் தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் நல்லா புழிஞ்சு போடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன். இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர், ஆஃப் லெமன் புழிஞ்சு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஜாரில் வந்து இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், 2-3 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி. இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 2 பச்சை மிளகா. அப்போ வந்து ஒரு 4 டம்ளர் ஆஃப் கேஜினா 4 டம்ளர் ரைஸ் வருது. 4 டம்ளர் ரைஸுக்கு 8 இல்லை 9 பச்சை மிளகா வந்து அந்த அரைக்கிற பேஸ்ட்டோடு போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் சோம்பு இது சேர்த்து நம்ம நல்லா அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டையும் நம்ம வந்து இந்த குக்கரில் ஊற்றி நல்லா வதக்க போகிறோம். வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு நல்ல பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க ஆஃப் கேஜி மட்டனையும் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம். மட்டன் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 4-5 விசில் குக்கரில் வைக்க போகிறோம். வச்சு குக்கரில் விசில் ஆறுனதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்னொரு சைடு ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா கீயோ இல்லை ஆயிலோ யூஸ் பண்ணி அந்த அரை மணி நேரம் ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸை வந்து நல்லா லைட்டாக வதக்க போகிறோம். நல்லா வதங்கினதுக்கு லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு அரிசி உடையாமல் பிரியாணி வரும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. லேசாக வதக்கினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ வந்து நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இப்போ 4 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி வரும். அப்போ வந்து 7 டம்ளர் ரைஸ் தண்ணி ஊற்றிட்டு 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். ஊற்றி அதை கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இது பண்ணி வறுத்து வச்சுருக்க அரிசியை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். கொஞ்சம் காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறமா லிட்டை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு விசில் வைக்கலாம். ஒரு விசில் வச்சு நீங்கள் எடுத்து பார்த்தா உங்களுக்கு உதிரியான பிரியாணி ரெடி ஆகிடும். தேங்க்யூ.